பேர்லை நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பேசுவதற்காக ஓய்வு பெற்ற ஐஏஎஸ் அதிகாரி, அரசியல் திறனாய்வாளர் திரு பாலச்சந்திரன் சார் இணைந்திருக்கிறார். அவரோட பேசலாம். சார் வணக்கம் சார். வணக்கம் சந்தோஷ். வணக்கம் சார். இப்போ யுபிஎஸ்சி சார்ந்து பல்வேறு முறைகேடுகள் தொடர்பான செய்திகள் வெளிவந்துட்டு இருந்தது. நேத்து கூட பூஜா கேட்கர் அப்படிங்கிற கேண்டிடேட் மூலமா தான் அந்த முறைகேடுகள் ஆரம்பிச்சதுன்னு சொல்லலாம். அவரை எதிர்த்து நேத்து வந்து கேஸ் போட்டிருந்தாங்க, புகார்கள் அளிக்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த நிலைமையில இன்னைக்கு வந்து யுபிஎஸ்சியோட சேர்மன் வந்து மனோஜ் சோனி வந்து ரிசைன் பண்ணியிருக்கிறார், ராஜினாமா செஞ்சிருக்கார். இதுக்கான கடிதத்தை நான் 15 நாளுக்கு முன்னாடியே அடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு. ஆனா எதிர்க்கட்சிகள் தரப்புல இருந்து மற்ற தரப்புல இருந்து இந்த பிரச்சனையொட்டி தான் இவர் ராஜினாமா செய்யறாரு அப்படிங்கிற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுது. இதுக்கான காரணமா என்ன இருக்குன்னு நினைக்கிறீங்க சார்? இதோட பின்னணியை பத்தி எப்படி நினைக்கிறீங்க? இல்லை, முதல்ல யூபிஎஸ்சியில் பல முறைகேடுகள்னு சொல்றது வந்து கொஞ்சம் எக்ஸாகரேஷன் நினைக்கிறேன் நான். அதாவது இதுல வந்து அந்த பெண் வந்து பல தவறான தகவல்களை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்ல இருந்து தெரியுது. இந்த தகவல்கள் வந்து யூபிஎஸ்சி வந்து வெரிஃபை பண்ண முடியாது. ஏன்னா செல்ஃப் சர்டிஃபிகேஷன் ஒன்று சொல்லுவாங்க. இதுக்கு முன்னாடி வந்து தாசில்தார்ட்டு போய் சர்டிஃபிகேட் வாங்க, அது வாங்க, இது வாங்கன்னு சொன்னா அது கேண்டிடேட்டுக்கு வந்து ஒரு அஃபெக்ட் ரொம்ப பாதிக்கப்படும். அங்கே போய் சுற்றணும், இங்கே போய் சுற்றணுங்கிறதுனால இப்போ நானும் யூபிஎஸ்சி எழுதும்போது கூட என்னுடைய கல்வி தகுதிகளை பற்றி நான் எழுதி நானே சர்டிஃபை பண்றேன். இந்த தகுதிகள் உண்மையானவை அப்படின்னு சொல்லி பண்றேன். அது மாதிரி தான் இவங்களும் பண்ணியிருக்காங்க. இந்த யூபிஎஸ்சி வந்து எப்படி நடக்கிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா, அப்போ உங்களுக்கு தெரியும், இப்போ நாங்கள் இருக்கும் பொழுது ப்ரிலிமினரி எக்ஸாம்னு ஒன்று கிடையாது. இப்போ ப்ரிலிமினரி எக்ஸாம்னு ஒன்று இருக்குது. அதில் வடிகட்டப்பட்டு அதுக்கப்புறம் மெயின் எக்ஸாம், அதுக்கப்புறம் வைவா ஓசி இன்டர்வியூ இருக்குது. இப்போ இந்த மெயின் எக்ஸாம், இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்லேயே இப்போ வந்து ஒரு பெரிய குழப்பம் இருக்குது. என்னன்னா, ப்ரிலிமினரி எக்ஸாமில் வந்து அப்ஜெக்டிவ் டைப் கொஷின் பேப்பர், அதாவது டிக் அடிக்கணும், ரைட்டு ராங் டிக் அடிக்கணும். இதுக்கு கொஷின் பேப்பர் வந்து ஆங்கிலத்திலேயும் இந்தியிலையும் மட்டும்தான் இருக்கு. இப்போ மெயின் பேப்பர் வந்து எல்லா மொழியிலும் எழுதலாம். அது ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்துருச்சு. மெயின் பேப்பர் இவர் பெருமாள் சாமின்னு ஒருத்தர் தான் தமிழில் வந்து முதல்ல தமிழில் எழுதி ஐஏஎஸ் எழுதி பாஸ் பண்ணுவார் அப்படிங்க கர்நாடகா கார்டர் அவர் என்கிட்ட சொன்னார். அதுக்கு அடுத்து பாலகிருஷ்ணன் ஒரிசா கார்டர் சேர்ந்தவர் அது மாதிரி தமிழ்லேயே எழுதி பாஸ் பண்ணார். அந்நேரம் தமிழ் நாங்களாம் இருக்கும்போது தமிழ் கிடையாது, இங்கிலீஷும் ஹிந்தியும் மட்டும்தான். ஐஏஎஸ் வந்து வேறு எந்த இது கிடையாது. இப்போ ஹிந்தி மாணவர்களுக்கு அது ஒரு அட்வான்டேஜாக போயிடுது. அப்படிங்கிறதுனால எல்லா மொழியிலையும் அட்டவணையில் உள்ள எல்லா மொழிகளையும் வந்து எழுதுறதுக்கு அனுமதிக்கணும்னு சொல்லி வந்தது. அதுக்கப்புறம் அவங்க எழுத ஆரம்பிச்சாங்க. ஆனால் ப்ரிலிமினரியில் இன்னும் அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. அதனால என்ன ஆகுதுன்னா, ஹிந்தி பேசாதவர்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்கு இந்த ப்ரிலிமினரி எக்ஸாம்ல. அதே ஒரு தவறு. அது கேட்டதுக்கு அவங்க ஏன் மற்ற மொழியில ஏன் டிரான்ஸ்லேட் பண்ண, எங்களுக்கு டிரான்ஸ்லேட்டர் கிடைக்கலன்னு ஒரு விட்டேத்தியான ஒரு பதில் வந்து யூபிஎஸ்சி சொன்னாங்க. அது ஏற்றுக்கொள்ளவே முடியாது. நீங்க வந்து மெயின் எக்ஸாமுக்கு வந்து டிரான்ஸ்லேட் பண்ண முடியுதுன்னா இதுக்கும் ஏன் டிரான்ஸ்லேட் பண்ண முடியாது? ஆனால் இன்னைக்கு வரைக்கும் அந்த நிலை நீடிக்குது அப்படிங்கிறது தவறு. சரி, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். அடுத்து இதை முறைகேடுன்னு சொல்ல மாட்டேன், தவறுன்னு சொல்லுவேன். இது வந்து இட்ஸ் மிஸ்டேக். ஓகே. அடுத்து மெயின் எக்ஸாமும் வைவா ஓசி ஏற்கனவே எங்க காலத்தில் எப்படி இருந்ததோ அதே மாதிரி தான் இப்போ நடந்துகிட்டு இருக்கு. எப்படி நடக்குதுன்னு சொல்லி எனக்கு ஒரு ஐடியா இருக்கு. பேப்பர்ஸ் மாறி இருக்கு. முந்தி நாங்கள் வந்து 8 பேப்பர் எழுதணும், ஐஏஎஸ்க்கும் ஃபாரின் சர்வீஸுக்கும். இப்போ எல்லா சிவில் சர்வீஸுக்கும் 6 பேப்பர் எழுதணும் போதும் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. அதனால முந்தி வந்து நாங்கள் வந்து 3 சப்ஜெக்ட்ல வந்து ஆனர்ஸ் லெவலில் இருக்கணும். அடுத்து 2 சப்ஜெக்ட் வந்து ஹையர் பேப்பர் சொல்லுவாங்க, ஆனர்ஸ் லெவலுக்கு மேலே இருக்கணும். இப்போ நான் வந்து ஆனர்ஸ் லெவலுங்கிறது இங்கிலீஷ் லிட்ரேச்சர், தமிழ் லிட்ரேச்சர், கெமிஸ்ட்ரி, இந்த 3 எடுத்தேன். ஆனர்ஸ் லெவலுக்கு மேலே இருக்கணுங்கிறது வந்து இங்கிலீஷ் லிட்ரேச்சரும் மொகல் ஹிஸ்ட்ரியும் எடுத்துருந்தேன் நான். இப்போ வந்து அப்படி இல்லை, மொத்தமே 6 பேப்பர்னு சொல்லியிருக்கு. இதில் இப்போ எனக்கு இன்னும் என்னுடைய இது வந்து ரோல் நம்பர் வந்து இன்னும் எனக்கு நினைவு இருக்கு. ஒரு 40 வருஷத்துக்கு முன்னாடி நான் பரிசு எழுதினேன். 4744 அதுதான் என்னுடைய ரோல் நம்பர். இந்த ரோல் நம்பர் மட்டும்தான் நான் எழுதணும் ஆன்சர் பேப்பர்ல. என்னுடைய பேரெல்லாம் எழுதக்கூடாது. ஆனால் வேல்யூ பண்றதுக்குன்னு ஒருத்தர் அனுப்புவாங்கல்ல, பேப்பர் வந்து இது பண்ணு வேல்யூ பண்ணணுன்னு, அவருக்கு அனுப்பும்போது இந்த நம்பர் எடுத்துருவாங்க. எடுத்துட்டு ஒரு டம்மி நம்பர் தான் போட்டிருப்பாங்க. டம்மி நம்பருக்கும் ரியல் நம்பருக்கும் சிங்க்ரனைஸ் பண்றது யூபிஎஸ்சியில ரொம்ப ரகசியமாக காக்க வைக்கப்படும். அதனால என் பேப்பர் யார்கிட்ட போச்சுன்னு எனக்கும் தெரியாது, யார் பேப்பர் தன்கிட்ட வந்திருக்குன்னு வேல்யூ பண்றவருக்கும் தெரியாது. அந்த அளவுக்கு சீக்ரெட் அப்ஜெக்டிவா வந்து இது நடக்கும். இப்பயும் நான் நினைக்கிறேன் அந்த முறையை ஃபாலோ பண்றாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா அதனாலதான் இந்த ரிட்டன் டெஸ்ட் எல்லாம் பத்தி எந்த விதமான மிக பெருமையான ஒரு 1-2 வருஷம் வந்து பேப்பர் லீக் ஆயிடுச்சுன்னு சொல்லி வந்திருக்கு குறிப்பிட்ட சில பகுதிகளில். அது உடனடியாக விசாரிக்கப்பட்டது. மற்றபடி இத்தனை வருஷமா யூபிஎஸ்சி எக்ஸாம் நடக்கும்போது இது ஒரு பெரிய சாதனை தான். யூபிஎஸ் சந்தேகமே கிடையாது. அது காரணம் என்னன்னா சிஸ்டமிக் அரேஞ்ச்மெண்ட்ஸ் கரெக்டா இருக்கு. இது இப்படி பண்ணணும்னு சொல்லி வச்சதுனால டம்மி நம்பர் தாங்கிறனால என் பேப்பர் எங்க போகுதுன்னு எனக்கும் தெரியாது, யார் பேப்பர் தன்கிட்ட வந்திருக்குன்னு வேல்யூ பண்றதுக்கும் தெரியாது. அப்ப பேப்பருடைய வேல்யூ பொறுத்து, மெரிட்டை பொறுத்து தான் மார்க் கிடைக்கும். சரி, அடுத்து வைவா ஓசி இன்டர்வியூ. இந்த இன்டர்வியூ வந்து எப்படி நடக்கும்னா, யூபிஎஸ்சியில வந்து மெம்பர்ஸ் இருக்காங்க, 10-15 பேர் மெம்பர்ஸ் இருக்காங்க. ஒவ்வொரு நாளும் காலையில 10 மணிலிருந்து 1 மணி வரைக்கும், அதுக்கப்புறம் 2 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் நினைக்கிறேன், 3 மணி நேரம் காலையில, ஆஃப்டர்நூன் 3 மணி நேரம் இன்டர்வியூ நடக்கும்.
ஒரு கேண்டிடேட்டுக்கு 30 நிமிஷத்துல இருந்து 40 நிமிஷம் வரைக்கும் தான் கொடுப்பாங்க. அதுக்கு மேல கொடுக்க ம், முடியாது. ம். இப்போ 180 நிமிஷம் 3 மணி நேரங்கிறது அதுல 45 நிமிஷம் கொடுக்குறாங்கன்னு சொல்லி வச்சு பார்த்தா கூட ஏறக்குறைய ஒரு 4 கேண்டிடேட் தான் காலையில பண்ணுவாங்க. அதே மாதிரி 4 கேண்டிடேட் தான் ஆஃப்டர்நூன் பண்ணுவாங்க. 4ங்கிறது 5 ஆகலாம். 30 நிமிஷம் மட்டும் கொடுத்தா 6 கேண்டிடேட் கூட வைக்கலாம். அப்ப சரி. 5 5ன்னு வைங்க. 10 கேண்டிடேட் வந்து ஒரு நாளைக்கு இன்டர்வியூ பண்றாங்க. இப்ப 10 கேண்டிடேட் ஒவ்வொரு கேண்டிடேட்டுக்கும் இன்டர்வியூ போர்டு வந்து ஒரே மாதிரியான போர்டா தான் இருக்கும். தொடர்ந்து கூப்பிடுறாங்கல்ல காலையில 3 மணி நேரத்துக்கு ஒரே போர்டு தான் இருக்கும். அதே மாதிரி மத்தியானத்துக்கு மேல உள்ள போர்டுக்கும் ஒரே போர்டு தான் இருக்கும். இப்ப இந்த போர்டு வந்து எப்படி கான்ஸ்டியூட் பண்றாங்கன்னா, இந்த யுபிஎஸ்சி மெம்பர் எல்லாரும் ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருப்பாங்க. 10 ம். பேரோ 15 பேர் இருக்காங்கன்னு வைங்க. அடுத்து டொமைன் நாலேஜ் பீப்புள்னு சொல்லுவோம். இப்ப நான் வந்து கெமிஸ்ட்ரி வந்து ஒரு பேப்பரா கொடுத்துருக்கேன். என்னுடைய இதுல ஓகே. வந்து ஆப்ஷன்ல இதுல வந்து ஹாபில வந்து புதுக்கவிதை எழுதுறது என்னுடைய ஹாபின்னு கொடுத்துருக்கேன். அப்போ என்னைய இன்டர்வியூ பண்றவங்க வந்து கெமிஸ்ட்ரியை பற்றி தெரிஞ்சவங்களா, ஆங்கில இலக்கியம், தமிழ் இலக்கியம் தெரிஞ்சவங்களா, அடுத்து வந்து என்னுடைய புதுக்கவிதைங்க என்னுடைய ஹாபி பத்தி தெரிஞ்சவங்களா, மொத்தம் ஒரு 6 பேர் இருக்கும். இந்த 6 பேர்ல என்னைய பற்றின நான் எந்தெந்த சப்ஜெக்ட்லாம் சொல்றேனோ, அது பற்றின ரைட். விவரங்கள் தெரிந்தவர்களாகத்தான் அங்க இருப்பாங்க. அதான் ரைட். சிஸ்டம். அப்படி ம். வைக்கும்போது யாரு வந்து இன்னைக்கு 28ஆம் தேதி மே மாசம் 2024 இன்டர்வியூ நடக்குதுன்னா 28ஆம் தேதி மே மாசம் 10 மணிக்கு போர்டுல யார் உட்கார போறாங்கங்கிறது சேர்மன் ஒருத்தரை தவிர யாருக்குமே தெரியாது. ஏன்னா எல்லாருமே ரைட். ஹெட் குவார்ட்டர்ஸ்ல இருப்பாங்க. சேர்மன் ம், இந்த ம். இந்த 15 இந்த 10 மெம்பர்ல இவங்க போவாங்க இன்னைக்கு காலையில செஷனுக்கு. அவங்க கூட இந்த 6 பேர் போவாங்க. 40 பேர் 50 பேர் இருக்கிறதுல இந்த 6 பேர் போவாங்கன்னு அவர் செலக்ட் பண்ண உடனே அவங்க அத்தனை பேர் அங்க போவாங்க. அதே மாதிரி தான் ரைட். ஆஃப்டர்நூனும் போவாங்க. அப்போ இப்ப சேர்மன் ஃப்ராடு பண்ணாலொழிய அப்படி ஃப்ராட் பண்ணதா இது வரைக்கும் சத்திரம் கிடையாது. ம். சேர்மன் ஃப்ராட் பண்ணாலொழிய ஒரு இன்டர்வியூ போர்டுல வந்து என்னைய யார் இன்டர்வியூ பண்ணுவாங்கங்கிறது எனக்கு தெரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி ரைட். யாரை தாங்கள் இன்டர்வியூ பண்ண போறோங்கிறதும் அவங்களுக்கு முன்கூட்டியே தெரியறதுக்கு வந்து வாய்ப்பு கிடையாது. இதான் உண்மை. இப்ப ரைட். இந்த கேண்டிடேட் விஷயத்துல நீங்க பாத்தீங்கன்னா அவங்களுடைய ரிட்டன் டெஸ்ட்ல வந்து முறைகேடு இருந்ததுன்னு யாரும் சொல்லல. ம், ம். வைவாஓசியில முறைகேடு இருந்ததுன்னு யாரும் சொல்லல. அப்ப யுபிஎஸ்சி பண்ண வேண்டிய ஃபங்க்ஷனை அவங்க சரியா பண்ணியிருக்காங்க இது வரைக்கும். ஓகே. ஆனால் யுபிஎஸ்சி தவறுனது எதுலன்னு சொல்லி நான் பார்க்கிறேன்னா, மெடிக்கல் சர்டிபிகேட் இல்லாம ஒருத்தங்களுக்கு அப்பாயின்மென்ட் ஆர்டர் கொடுக்கக்கூடாது. ம், இப்ப ம். என்னுடைய பேட்ச்ல 2 உதாரணம் சொல்லலாம். நான் ஐஏஎஸ் மட்டும் தான் கேட்டேன். ஐபிஎஸ், சென்ட்ரல் சர்வீஸ் எல்லாமே வேண்டான்னு சொல்லிட்டேன். ஆனாலும் ம். எனக்கு கடிதம் வந்தது, நீங்க ஐபிஎஸ்க்கு வந்து 1/2 இன்ச் கம்மியா இருக்கீங்க. அதனால உங்களுக்கு ஐபிஎஸ் கொடுக்க மாட்டோம். நான் கேட்கவே இல்ல. ஆனா கேட்டிருந்தேன்னா எனக்கு கிடைச்சிருக்காது. பிகாஸ் ஐ வாஸ் ரைட். டிஸ்குவாலிஃபைட். எனக்கு ஹைட் அப்படி ரைட். இருந்ததுனால. அதே மாரி என்னுடைய பேட்ச்மேட் ஆர்சி காந்தி நீங்க தமிழ்நாட்டுல இருந்து ரிட்டயர் ஆனாரு. ரொம்ப நேர்மையான பையன். அங்க போனோனே கண்ணெல்லாம் ஷார்ப்பா இருக்குன்னு சொல்லும்போது, நான் கண்ணுல கான்டாக்ட் லென்ஸ் போட்டிருக்கேன் சார் அப்படின்னு அவரு சொல்லிட்டாரு. ஸோ லென்ஸ கழட்டுங்க அப்படின்னு லென்ஸ கழட்டினாரு. உடனே அவங்க ரைட். சொன்னாங்க, இல்ல இந்த டெஸ்ட் சரிப்படாது. உங்கள மறுபடியும் டெஸ்ட் பண்ணணும். சொல்லிட்டு ம், ம். மறுபடியும் மெட்ராஸ்ல வந்து அவங்க நாமினேட் பண்ணி ஆத்தரைஸ் பண்ணி டெஸ்ட் பண்ணி காந்தி வந்து அகாடமில ஜாயின் பண்றதுக்கே வந்து 1 மாசம் ஆச்சு. டிலே ஆச்சு. ஓ ஓகே. அந்த டெஸ்ட் கிளியரன்ஸ் இல்லாம அகாடமில ஜாயின் பண்ண விட மாட்டாங்க. ரைட். அந்த அளவு ஸ்ட்ரிக்ட்டா இருந்துச்சு. இப்ப அப்ப இவங்க அந்த இடத்துல எப்படி தான் 6 இப்போ பூஜாவோட ஆமா, விஷயத்துல அடிபடுது ஆமா. எனக்கு. 6 தடவ எப்படி மெடிக்கல் டெஸ்ட் இவங்க டிம்கி குடுத்தாங்க? ரைட். அதுக்கப்புறம் ஏதோ ஒரு பிரைவேட் இதுல வந்து மெடிக்கல் டெஸ்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அத வந்து எப்படி அக்செப்ட் பண்ணாங்க? இதுல யுபிஎஸ்சி வந்து பெரிய தவறு பண்ணியிருக்கு. இதுல பொலிட்டிக்கல் பிரஷர் இருந்திருந்ததுன்னா, பொலிட்டிக்கல் பிரஷரும் இருந்திருக்கலாம். அல்லது மெடிக்கல் ம். ரெக்கார்டும் வந்து தவறுதலா வந்து டியூட்டர் பண்ணியிருக்கலாம். அது காசு குடுத்து கூட ஏதோ ஒரு சென்டர்ல போய் மெடிக்கல் டெஸ்ட் பண்றதுன்னா, காசு குடுத்து கூட அதுல வந்து மேனேஜ் பண்ணியிருக்கலாம். பொதுவாகவே இந்த ஹேண்டிகேப்டுக்குன்னு 3% ரிசர்வேஷன் இருக்கு. அத ம். பற்றி நான் இதுக்கு முன்னாடியே அரசல் புரசலா கேள்விப்பட்டிருக்கேன். இல்ல எப்படியாவது சில பேர் மேனேஜ் பண்ணி வாங்கிட்டு வந்துடுறாங்க. அப்படின்னு ம், சொல்லி ம், ம். கேள்விப்பட்டிருக்கேன். ஆனா இது வந்து அத உறுதிப்படுத்துது. இது வந்து ரொம்ப ரைட். தவறானது. இந்த 3% ம். எப்படின்னு சொல்லி பார்த்தா, இப்போ உங்களுக்கு வந்து ஓப்பன் கேண்டிடேட்ஸ்ன்னு இருக்காங்க. அதாவது எந்த எஸ்சி, எஸ்டி, ஓபிசி இதுல வராதவங்க இருக்காங்கல்ல. அது வந்து நமக்கு 50.5%. இந்த ம். 50.5%ல 3% வந்து இந்த ஹேண்டிகேப்டு வெல்ஃபேர்க்குன்னு ஒதுக்கியிருக்காங்க. அதுல ஓகே. 3%. அதே ம், மாரி ம். 27%ல 3%. 15%ல 3%, 7.5%ல 3%. அப்ப என்ன ஆகும்னா, எல்லா விதமான கேட்டகரியிலயும் ஹேண்டிகேப்டு பீப்பிளுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி தரப்படும். இப்ப நீங்க 27%ல 3%ங்கிறது எவ்வளவு வருது? 0.81% வருது. இப்ப 0.8181ங்கிறது அவங்க இது பண்ணி 1% கொண்டு வந்தாங்கன்னா, இந்த ம். வருஷம் 1% வந்து பிசிக்கலி ஹேண்டிகேப்டு, ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப்டுக்கு வந்ததுன்னா, அடுத்த வருஷம் 1% வந்து ஹியரிங் ஹேண்டிகேப்டுக்கு வரலாம். அதுக்கு அடுத்து ஓ வந்து விஷுவலி ஹேண்டிகேப்டுக்கு வரலாம். அதையும் வந்து அது மாரி பிரிச்சு வச்சுக்குவாங்க. எல்லா ம், வருஷமும் ஆர்த்தோபெடிக்கலி ஹேண்டிகேப்டு மட்டும் வரக்கூடாதுன்னு சொல்லி வச்சிருக்கலாம். ம். அப்போ இந்த சர்டிபிகேட் வாங்குனதுல பெரிய தப்பு நடந்திருக்குங்கிறது ஒண்ணு. அடுத்து அந்த பொண்ணு வந்து பிரஸ் ரிப்போர்ட் வச்சு நான் சொல்றேன்.
அடுத்து அந்த பொண்ணு வந்து தன்னுடைய வருமானத்தை மறைச்சிருக்காங்க, தாய் தகப்பனுடைய வருமானத்தை மறைச்சிருக்காங்க, பேரை மாத்திருக்காங்க. இது மாதிரி நிறைய அவங்கள பத்தி கம்ப்ளைண்ட் வந்திருக்கு. இது எல்லாம் வந்து யுபிஎஸ்சி வந்து உடனடியாக விசாரிச்சு நடவடிக்கை எடுக்கணும். ஏற்கனவே யுபிஎஸ்சி வந்து ஒரு கடிதம் ஒன்று அனுப்பியிருந்தாங்க. அந்த எல்லாருக்கும் சேர்ந்து ஒரு பப்ளிக் ஸ்டேட்மெண்ட் மாதிரி கொடுத்துருந்தாங்க. நாங்கள் எங்களுடைய கிரெடிபிலிட்டியை கைவிட மாட்டோம், இதில் ரொம்ப தீவிரமாக இந்த கேஸை நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்போ இதில் ரெண்டு விஷயம் என்னன்னா, கவர்மெண்ட்டுடைய தப்பு எதுன்னு சொல்லி நான் பார்க்குறேன்னா, கவர்மெண்ட்டு ஜுடிஷியரி எல்லாரும் சேர்ந்து வச்சு பண்ண தப்பு. முதல்ல வந்து நான் வந்து சொன்னேன், இந்த ப்ரிலிமினரி டெஸ்ட்டில் வந்து எல்லா லாங்குவேஜுக்கும் நீங்கள் கொடுக்கணும், ஈக்குவல் ஆப்பர்ச்சுனிட்டி அப்படி தான் வரும். அது பண்ணாமல் இருக்கிறது யுபிஎஸ்சியுடைய தவறு. அதனால இந்தியை தாய்மொழியாக கொண்டு வராத மாணவர்கள் பல பேருக்கு அது வந்து ஒரு டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. எப்படி சொல்கிறேன், உங்களுக்கு மொத்தம் ஒரு 150 கேள்வி ஆன்சர் பண்ணணும்னு சொல்லி வைங்க. வெறுமனே டிக் பண்றது தான், ஒன்றும் எழுதுறது இல்லை ஆன்சர்ல. இது ரைட்டா அல்லது ராங், ஏபிசிடி அதில் எது கரெக்ட்னு சொல்லி டிக் பண்றது தான். இப்போ ஆங்கிலத்தில் ஹிந்தி பேசாதவர் வந்து ஆங்கிலத்தில் படிச்சு பார்த்துட்டு டிக் பண்ணணும். ஆங்கிலத்தில் படிச்சுட்டு அதை வந்து தமிழ்லையோ தெலுங்குலையோ உள்வாங்கிறதுக்கு அவருக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஆனால் ஹிந்தி பேசுறவருக்கு அது மாதிரி டைம் எடுக்காது. தன்னுடைய தாய்மொழி டக்குன்னு அவருக்கு 150 கேள்வியும் அட்டெம்ப்ட் பண்றதுக்கு என்ன டைம் எடுக்குதோ அதை விட ஒரு 25 விழுக்காடு அதிக நேரம் ஆங்கிலத்தில் படிச்சுட்டு எழுதுறவங்களுக்கு தேவைப்படுது. ஆனால் எல்லாருக்கும் ஒரே நேரம் தான் கொடுக்குறாங்க. அப்போ ஹிந்தி பேசாதவங்களுக்கு ஒரு இடைஞ்சல் இருக்கு. இதை வந்து யுபிஎஸ்சி வந்து சீக்கிரமா வந்து சரி பண்ணணும், இது கட்டாயம். இன்னொன்னு, அந்த காலத்து சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்லிட்டாங்க, இந்த இன்கம் கிரைட்டீரியா வச்சாங்க. ஓபிசி அப்படின்னா இன்கம் கிரைட்டீரியா அப்படின்னு சொல்லி வச்சாங்க. இப்ப இன்கம் கிரைட்டீரியா எதுக்கு வைப்பாங்க, எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ல வசதியானவங்களுக்கு வந்து ஸ்காலர்ஷிப் கொடுக்கக்கூடாது, எந்த கம்யூனிட்டி சேர்ந்தவங்களா இருந்தாலும். அதனால இன்கம் கிரைட்டீரியா வச்சாங்க. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட். இதுல இன்கம் கிரைட்டீரியா வைக்கிறதே தவறு. ஏன்னா இது வந்து பாவர்ட்டி அலிவியேஷன் ப்ரோக்ராம் கிடையாது, யூபிஎஸ்சி ரிசர்வேஷன். அது வந்து எம்பவர்மெண்ட் ஆஃப் வேரியஸ் செக்ஷன்ஸ் இன்டு த ப்ராசஸ் ஆஃப் கவர்னன்ஸ். இதுல பணக்கார ஏழைன்னு சொல்லி கிடையாது. இப்ப இதுல வந்து நான் கேட்கிறேன், இப்போ ஓப்பன் கேண்டிடேட்ல வந்து ஏன் நீங்க இன்கம் கிரைட்டீரியா வைக்கிறேன்னா எல்லாத்துக்குமே ஏழைகள் மட்டும்தான் வரணும் யூபிஎஸ்சின்னு சொல்லி வைக்க வேண்டியதானே. அதனால அது வச்சதுங்கிறதே ஒரு தவறு. இதுல வந்து நான் படிக்கிற காலத்திலேயே பார்த்துருக்கேன், ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்குன்னு சொல்லிட்டு தாசில்தார்ட்ட போய் நின்னா சரி, டக்குன்னு அவர் வந்து அப்பா இன்கம் எல்லாம் செக் பண்ணாம இவர் வந்து இன்கம் கம்மியா இருக்குன்னு சொல்லி சர்டிஃபிகேட் கொடுத்துருவாங்க அப்படின்னு நான் கேள்விப்பட்டிருக்கேன். நாங்க படிக்கும்போது ஸ்காலர்ஷிப் வாங்குறதுக்கு பல பசங்க அது மாதிரி பண்றாங்க. இப்போ அதே மாதிரி இங்கேயும் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த இன்கம் சர்டிபிகேட்டுங்கிறதும் அதுக்கப்புறம் ஹேண்டிகேப்ட் அப்படிங்கிற கிரைட்டீரியாவை டிசைட் பண்றதுலையும் யூபிஎஸ்சியுடைய கைகள் கட்டப்பட்டிருக்கின்றன. ஆனால் யூபிஎஸ்சியுடைய கைகள் கட்டப்படாத சூழ்நிலை எதுனா, நீ மெடிக்கல் சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் உனக்கு அப்பாயின்மெண்ட்ங்கிற சிச்சுவேஷனை இவங்க மாத்துறது தப்பு, யூபிஎஸ்சி பண்ணது தப்பு. இதுதான் இன்னைக்கு உள்ள இந்த கேஸ்ல இருந்து நம்ம பாக்குற நிலவரம் இதுதான். ஓகே, இப்போ யூபிஎஸ்சியோட தலைவர் ராஜினாமா பண்றதுன்றதை எதை வச்சு நம்ம புரிஞ்சுக்கலாம் சார்? இந்த அழுத்தத்தின் காரணமாக புரிஞ்சுக்கலாமா, இல்ல அவர் தனிப்பட்ட முறையில ராஜினாமா பண்றேன்னு சொல்லியிருக்காரு? இல்ல, தனிப்பட்ட முறையில யாருமே ராஜினாமா பண்ண மாட்டாங்க. ஏதோ ஒரு இவருக்கு இடைஞ்சல் அந்த இடத்துல இருக்கிறதுல வந்து அன்கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்றாரு. எதனால அன்கம்ஃபர்டபுள், தான் பண்ண தவறுனாலயா அல்லது மற்றவர்களுடைய தவறை மறைக்கிறதுக்காக இவர் மேல ப்ரெஷர் இருக்காங்கிறதெல்லாம் பின்னாடி தான் தெரியும். ஒரு எலெக்ஷன் கமிஷனர் ஒருத்தர் வந்து, உங்களுக்கு நினைவு இருக்கும், கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அவர் வந்து ரிசைன் பண்ணார். அவர் ரிசைன் பண்ணும்போது எந்த காரணமும் சொல்லல, காரணம் சொல்லாம தான் அவர் ரிசைன் பண்ணார். ஆனா பின்னாடி என்ன தெரிஞ்சதுன்னா, சொல்லப்பட்டது, அது பிரஸ்ல லீக் ஆச்சு. நான் நினைக்கிறேன் அவர் சைட்ல இருந்து ஓப்பனா பேசாம அவர் வந்து யாராவது ஃப்ரெண்டு மூலமா அதை சொல்லியிருக்கலாம். வழக்கமா அப்படித்தான் பண்ணுவாங்க. அதுல என்ன ஆச்சுன்னா, மகாராஷ்டிராவில் வந்து சரத்பவாருடைய என்சிபி வந்து ஜெனுயினா அல்லது இவர் அவருடைய நெவியூ இருக்காரு, அவருடைய அஜித் பவாருடைய என்சிபி ஜெனுயினான்னு சொல்லி பார்க்கறதுக்கு இவங்க லெஜிஸ்லேச்சர் பார்ட்டியோடைய ஸ்ட்ரென்த்தை மட்டும் பார்த்து டிசைட் பண்ணார் சேர்மன், எலெக்ஷன் சீஃப் எலெக்ஷன் கமிஷனர். ஓகே. ஆனா அந்நேரம் வந்து இவர் சொன்னதாக செய்தி வந்தது, இல்லை அப்படி பண்ணக்கூடாது, நீங்க வந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதியை பார்க்குறீங்களே, அதே மாதிரி தேர்ந்தெடுக்கப்பட்ட கட்சி பிரதிநிதிகள் இருக்காங்க. ஒன்றிய செயலாளர், வட்ட செயலாளர், பொதுக்குழு உறுப்பினர், செயற்குழு உறுப்பினர், மாவட்ட செயலாளர், இது மாதிரிலாம் இருக்காங்க. அவங்க எல்லாம் வந்து பதவி வந்து அளிக்கப்பட்டது தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் அல்லது நியமிக்கப்பட்டவர்கள். அவங்க ஒரு பதவியில் இருக்கிறாங்க. அவங்களும் வந்து இந்த பார்ட்டியுடைய ஸ்ட்ரென்த்தை வந்து கான்ட்ரிபியூட் பண்றாங்க. அவங்களையும் சேர்த்து வச்சு தான் நம்ம வந்து டிசைட், ரெண்டையும் பார்த்துட்டு தான் நம்ம டிசைட் பண்ணணும். ஆனா அதான் சரியான முறை. ஆனா அதை வந்து அந்த சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் பண்ணலைங்கிறதுனால அந்த அதிருப்தியில வந்து அவர் வந்து பதவி விட்டு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி நான் கேள்விப்பட்டேன். அப்படின்னா அவருக்கு என்னுடைய பாராட்டுகள். ஏன்னா ஒரு தவறான ஒரு இதுக்கு வந்து நம்ம வந்து துணை இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு, இன்னும் எத்தனை தவறுகள் இது மாதிரி நடத்துவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டாருன்னா அவருடைய செயல் வந்து பாராட்டுதற்குரியது தான், அதுல சந்தேகமே இல்லை. காரணம் எதுவுமே அவர் சொல்லலைன்னா அது காரணம், ஒரு தரம் காரணத்தை சொன்னார் ஒருத்தர், சொல்லிட்டு அந்த எலெக்ஷன் கமிஷன் என்ன பாடுபட்டார்னு எல்லாருக்கும் தெரியும். அமித்ஷா, இவர் பிரதம மந்திரி 2 பேருமே 2019 தேர்தல் சமயத்தில் பேசிய சில பேச்சுக்கள் வந்து மாடல் கோட் ஆஃப் கான்டக்டுக்கு எதிரானவை அப்படின்னு சொல்லி அவர் சொன்னார். அது மற்றவங்களும் அதை ஏற்றுக்கல.
அதுக்கப்புறம் அவரை ம். படாதபாடு படுத்தி விட்டாங்க. அவர் நாட்டை விட்டே போயிட்டார் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டேன் நான். அதனால இவரும் காரணம் சொல்லாம ரிசைன் பண்ணியிருக்கலாம். ஆனால் மனசாட்சி உறுத்தல் காரணமாகத்தான் ரிசைன் பண்ணார்ன்னு நான் நிச்சயமா நம்புறேன். மத்த எந்த ரைட். காரணமும் இல்ல. இப்ப ம். யுபிஎஸ்சி சேர்மன் இப்ப ரிசைன் பண்ணார்ன்னா, நமக்கு காரணம் தெரியாம அத பத்தி என்னால எந்த கருத்தும் சொல்ல முடியாது. ஓகே. சார் இப்போ ஐஏஎஸ் பதவியை பொறுத்த வரைக்கும் சார், அது வந்து பொதுமக்கள் பணியை சார்ந்தது. பொது பணி சார்ந்தது. அது வந்து நெறைய விஷயங்கள் இன்வால்வ் ஆயிருக்கணும். ஆனா இப்போ யுபிஎஸ்சில முறைகேடா உள்ளவரானம்போது, அவங்களோட இன்டென்ஷன் என்னவாக சார் இருக்கும்? அவங்களும் பிராக்டிஸ் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணியிருப்பாங்க. அவங்களும் எக்ஸாம்ஸ் எழுதியிருப்பாங்க. இப்படி உள்ள வந்தா சம்பாரிக்க அவ்வளவா லஞ்சம் அந்த மாதிரியான விஷயத்தலாம் இது பண்ண முடியாது. அது வந்து பொதுப்பணி சார்ந்தது. அப்படி இருக்கும்போது முறைகேடு பண்ணி உள்ளவங்களோட இன்டென்ஷன் என்னவாக இருக்கும் சார்? அதாவதுங்க இதெல்லாம் அவங்கவங்க மென்டல் ஆட்டிட்யூட பொறுத்தது. எந்த ம், முறைகேடுமே இல்லாம வந்தவங்களும் லஞ்சம் வாங்குறவங்கள பார்த்துருக்கேன் நானு. ம், ஆ ம். நல்லா இருக்க மெரிட்டோரியஸா பாஸ் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் வந்து மனசு மாறுனவங்கள பார்த்துருக்கேன். ரைட். மெரிட்டோரியஸா பாஸ் பண்ணிட்டு, எந்த லஞ்ச ஊழலுக்குமே தலை குடுக்காம, ஆம் நெறைய இடம் போனாலும் சரி, வலம் போனாலும் சரி, என் பக்கம் விழுந்து புடுங்காம இருந்தா சரின்னு சொல்லிட்டு, தன்னளவுல மட்டும் ஹானஸ்ட்டா இருக்கவங்கள பார்த்துருக்கேன். நான் மட்டும் ஹானஸ்ட்டா இருக்கிறதுனால நாட்டுக்கு பல பலன் இல்லை. ஹானஸ்ட்டா இல்லாதவங்க மேல நான் நடவடிக்கை எடுக்கணும். அதை மீறி நான் வந்து யுத்தம் நடத்தணும் அப்படின்னு சொல்லி உள்ளுக்குள்ள இருந்தே யுத்தம் நடத்துறவங்கள பார்த்துருக்கேன். அவங்க என்ன பாடுபடுறாங்கன்னு சொல்லி பார்த்துருக்கேன் நான். இது எல்லாமே ரைட். இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆட்டிட்யூட் இருக்கும். இப்ப எனக்கு வந்து நான் ம். ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதும்போது, எனக்கு ஒரு அறிவுரை எங்களுடைய கல்லூரி முதல்வர் டாக்டர் கோயில் பிள்ளைன்னு இருந்தாரு. அற்புதமான ஒரு மனிதர். எங்களுக்கு அண்டர் கிராஜுவேஷன்ல வந்து எங்களுடைய பிரின்சிபலா இருந்தார். அவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு. நான் பாஸ் பண்ண உடனே மரியாதை நிமித்தமா அவர் வீட்டுக்கு நான் போயிருந்தபோது, அவர் வந்து என்கிட்ட வந்து சொன்னாரு. ஆ, நீ சப் கலெக்டர் ஆனதுலேருந்து தம்பி உனக்கு வந்து நீ ரிட்டையர் ஆகிற வரைக்கும் நிறைய பெட்டிஷன் உன் டேபிளுக்கு வரும் இல்லையா அப்படின்னாரு. ஆமாம் சார் அப்படின்னேன். ஸோ அதை டிஸ்போஸ் பண்ணும் இல்லையா அப்படின்னாரு. ம். கண்டிப்பாக சார். அக்கார்டிங் டு த மெரிட் என்ன இருக்கோ அதை பார்த்து டிஸ்போஸ் பண்ணணும். அவர் சொன்னால் நீ ஒரே ஒரு விஷயம் மட்டும் ரிட்டையர் ஆகிற வரைக்கும் மனசில் வச்சுக்கோ. அந்த பெட்டிஷன் வந்து வெறும் பேப்பர் இல்லை. அதுக்கு ம். பின்னாடி வந்து யாரோ ஒரு ஏழையுடைய இதையோ ஏதோ ஒரு மூலையிலிருந்து துடிச்சிட்டு இருக்கு. ஒரு நியாயம் ரைட். கிடைக்காது. இதை ஒன்று மட்டும் நீ மனசில் வச்சுக்கோ. வேறு எதையுமே நீ மனசில் வைக்க வேண்டாம். இதை ஒன்று மட்டும் மனசில் வச்சுக்கோ. ஐ ம். ஹவ் ஃபாலோட் இட். ஏன்னா அதை விட ஒரு சிறந்த அறிவுரை வந்து ஐஏஎஸ் ஆஃபீஸராக போகிறவருக்கு யாரும் கொடுக்க முடியாது. அதனால எந்த ஒரு பெட்டிஷன் என்னுடைய ஆஃபீஸில் வந்து சார் இது மாதிரி திரும்ப திரும்ப வந்துகிட்டு இருக்கு சார்ன்னு சொல்லும்போது நான் சொல்லுவேன், அப்போ நீதியே கிடைக்கல. அதனால தான் திரும்ப திரும்ப எழுதுறாரு. அவர் பக்கம் நியாயம் இல்லைன்னா நம்ம விசாரிச்சு நியாயம் இல்லைன்னு சொல்லி சொல்லிடலாம். நம்ம வந்து ம். திரும்ப திரும்ப எழுதுறாங்கிற ஒரே காரணத்துக்கு அவர் மேல எரிச்சல் படக்கூடாது. ரைட். அதனால வந்து ஐஏஎஸ்ல வந்து நேர்மையான முறையில பரீட்சை எழுதினவங்களையே இறுதி வரை தன் நேர்மை நாட்டுக்கும் பயன்பட வேண்டும் என்று போரிடுபவர்கள் இன்னைக்கு ரொம்ப கம்மி. ஆனா ரைட். இறுதி வரை நேர்மையா இருக்க பல அதிகாரிகள் இருக்காங்க. பல அதிகாரிகள் இருக்காங்க. ம். பொதுவா ம். இன்னைக்கு கவர்மெண்ட்ட பத்தி அவ்வளவு நல்ல அபிப்பிராயம் இல்ல. ஆனா எனக்கு தெரியும். எத்தனை அதிகாரிகள் அப்படி இருக்காங்கன்னு சொல்லி எனக்கு தெரியும். அ ஓகே. இவரு மிஸ்டர் சட்டர்ஜின்னு சொல்லி ஒரு அதிகாரி ஒருத்தர் வெஸ்ட் பெங்கால சேர்ந்தவர். நான் வந்து ஃபியோல வந்து டைரக்டர் ஜெனரலா இருந்தேன். டைரக்டர் வந்து ஃபியோல வந்து நாங்க வந்து தீபாவளி அன்னைக்கு எல்லாருக்கும் வந்து சில சிறிய பரிசு பொருள், ரொம்ப விலை உயர்ந்தது இல்ல. சின்ன பரிசு பொருட்கள் நான் குடுத்து அனுப்புவோம். அப்ப இவருக்கு வந்து அங்க போய் சொன்னபோது, அவரு மேல இருந்து இதுல ஃபர்ஸ்ட் ஃப்ளோர்ல இருந்து கீழ வந்தவன்ட்ட, "நான் பரிசு பொருள் வாங்குவதில்லை. திருப்பி அனுப்பி விடுங்கள்." அப்படின்னு சொல்லி சொன்னபோது, அவர் மறுபடியும் சொல்லியிருக்காரு, "சார் மிஸ்டர் பாலச்சந்திரன் உங்க கார்டர சேர்ந்தவர் அனுப்புனாரு." உடனே இவர் ம். சொல்லியிருக்காரு, "பாலா அனுப்பினால் பெற்றுக்கொள்வேன். அவன் தவறு செய்ய மாட்டான்." எனக்கு 2 வயசுல சந்தோஷம். என்னைய தவறு செய்ய மாட்டான்ங்கிற நம்பிக்கை அவருக்கு இருந்தது. நான் குடுக்குற ரைட். பரிச அவர் ஏத்துக்கிட்டது. 2 விதத்திலும் எனக்கு சந்தோஷம். ஆனா அவர் அப்படிப்பட்ட ஒரு அதிகாரி. எந்த பரிசும் ம். யாருகிட்ட அதாவது கவர்ன்மெண்ட் ரூல்ஸ் படியே இத்தனை ரூபாய்க்குள்ள உள்ள மதிப்புள்ள பொருட்களை பரிசாக வாங்கலாம். அப்படின்னு சொல்லி ம். இருக்கு ம். கவர்ன்மெண்ட் ரூலே. அதக்கூட ஓகே. அவர் வாங்காம இருந்தார். அப்படிப்பட்ட அதிகாரிகள் நெறைய பேர் பார்த்திருக்கேன். ஹி இஸ் நாட் தி ரைட். ஒன்லி மேன். இதுல சார் வந்து இந்த விஷயத்த பொறுத்தவரைக்கும், நாங்க வந்து பதவி நீக்க அவங்களுடைய கேண்டிடேச்சர வந்து கேன்சல் பண்ணதுக்கான வந்து ஒரு நோட்டீஸ் அனுப்பியிருக்குன்னு சொல்றாங்க. புகார் குடுத்துருக்காங்க. ஒரு முறைகேடு ஒரு தவறு நடக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்ட போது, அவங்க முறைகேடு பண்றாங்கன்னு தெரிஞ்சுக்கிட்ட போது, யுபிஎஸ்சிக்கு அவங்களுடைய அவங்களுடைய ஒட்டுமொத்த கேண்டிடேட்ஸ நீக்கறதுக்கான அதிகாரம் அவங்ககிட்ட இல்லையா சார்? இல்ல யுபிஎஸ்சிக்கு இல்ல கவர்ன்மென்ட்க்கு வந்து புரொபேஷன் பீரியட்ல வித்தவுட் அசைனிங் எனி ரீசன்ஸ் புரொபேஷனரி சர்வீஸ் கேன் பி டெர்மினேட்டட். எந்த ம்ஹ்ம். காரணமும் கொடுக்காமல் அவர்களை சர்வீஸ்ல இருந்து டிஸ்மிஸ் பண்ணிடலாம் அப்படின்னு ஒரு அதிகாரம் இருக்கு புரொபேஷனரி ரைட். பீரியட்ல. ஆனா இதுல ரிஸ்க் என்னன்னா அவங்க மறுபடியும் பரீட்சை எழுதுறத தடுத்து நிப்பாட்ட முடியாது. ம். ம். ஏன்னா ம். எந்த காரணமும் இல்லாம சொன்னீங்க டிஸ்மிஸ் பண்ணீங்க. ஹி இஸ் எலிஜிபிள். அப்ப இதுல வந்து அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, சந்தேகத்திற்கு இடமில்லாமல் இந்த கேண்டிடேட் மேல வந்து எந்த குற்றம் இருக்கோ அது தகுந்தபடி நடவடிக்கை எடுக்கணும். இப்ப இதுல வந்து ம். இடைஞ்சல் என்னன்னா, அடுத்து அந்த பொண்ணு வந்து நீதிமன்றத்துக்கு போகும், ஸ்டே ஆர்டர் வாங்க பார்க்கலாம். அடுத்து ஹைகோர்ட்டுக்கு போகும். இந்த மாதிரியான சூழல்லாம் இருக்கலாம். ஆனா அந்நேரம் வந்து இவங்க என்ன பண்ணலாம்னா, வித்தவுட் போஸ்டிங் அந்த பொண்ண வச்சிருக்க முடியாது. அது கவர்ன்மென்ட்டுடைய டிஸ்கிரிஷன். உனக்கு சம்பளம் வேணா வாங்கிட்டு போ. ஆனா உனக்கு போஸ்டிங் போட மாட்டோம். அது மட்டும் இல்ல கடைசியில எல்லாமே எங்களுக்கு சாதகமா வந்துச்சுன்னா, வாங்குன சம்பளம் அத்தனையும் திருப்பி குடுக்கணும். அப்படின்னு கவர்ன்மென்ட் சொல்ல முடியும். ம். ம். அதனால அரசுக்கு அதிகாரம் இருக்கிறது. இதுல வந்து இந்த பாலிட்டிஷியன்ஸ் இன்டர்ஃபியரன்ஸ்ங்கிறது வந்து இருக்கக்கூடாது.
அப்புன்னு சொல்லி டைரக்டரா வந்து அகாடமியில் வந்து ஒரு மலையாளத்தை சேர்ந்த கேரளாவை சேர்ந்த ஒரு ஆஃபீஸர் இருந்தார். ரொம்ப நாணயமான தைரியமான ஒரு அதிகாரி. அங்கே இதுக்கு போயிருந்தபோது வில்லேஜ் விசிட் போயிருந்தபோது லேடி ப்ரொபேஷனிஸ்ட்டை வந்து ஒருத்தர் வந்து அவர் விளையாட்டுக்கு தான் செஞ்சாருங்கிறது உண்மைதான், துப்பாக்கியை காட்டினாரோ இந்த மாதிரி ஏதோ ஒன்று. அப்போ இந்த பெண்கள்லாம் இங்கே வந்து கம்ப்ளைண்ட் பண்ண உடனே அப்போ வந்து சொல்லிட்டார், திஸ் பாய் ஷுட் பி டிஸ்மிஸ்ட். இந்த ஒரு ஜென்டில்மேனா எப்படி இருக்குன்னு தெரியல, சக அதிகாரிகிட்டே வந்து துப்பாக்கி காட்டினாரோ அல்லது வன்முறை காட்டுவேன்னு சொல்லி பயமுறுத்தினாரோ இவர் எப்படி நல்ல அதிகாரியா இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டார். அப்படி சொன்னதுக்கு அப்புறம் நான் கேள்விப்பட்டது, அது பேரை சொல்ல விரும்பல, மிக உயர்ந்த பதவியில இருந்த ஒரு இவர் அரசியல்வாதி ஒருத்தர் வந்து அந்த பையனுக்கு சார்பா பேசி அந்த தண்டனையிலிருந்து அவனை தப்பிக்க வச்சார். அப்போ என்ன பண்ணாரு, ஐஏஎஸ் பதவி விட்டு ரிசைன்மெண்ட் போயிட்டார். போயா நீயும் பதவி, அது எனக்கு பெருசு இல்லை அப்படின்னு. அந்த மாதிரிப்பட்ட அதிகாரிகள் இருந்திருக்காங்க. நான் கிருஷ்ணசாமின்னு சொல்லி ஒரு அதிகாரி ஒருத்தர் இருந்தார், பிளானிங் கமிஷன்ல எல்லாம் அவர் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தார். அந்நியார் நான் பார்த்துருக்கேன். அந்நேரம் நேரடியாக சில டிஸ்கஷன்லாம் நடத்த வேண்டியது அவர் கூட. அவர் பெட்ரோலியத்தில் வந்து செக்ரட்டரியாக இருந்தபோது ஒரு கான்ட்ராக்ட் வந்து முடிஞ்சது. முடிஞ்ச ஒரு 3000 கோடி ரூபாய்க்குன்னு வைங்க. முடிஞ்ச உடனே அந்த கான்ட்ராக்ட் யாருக்கு கிடைச்சதோ அவர் இவரை பார்க்க வந்தார். பார்த்து இவர்கிட்ட கிருஷ்ணசாமி வந்து சொன்னார், சார் வழக்கமாக நாங்கள் வந்து 2% வந்து இந்த யார் கான்ட்ராக்டர் வந்து ஃபைனலைஸ் பண்ணாங்களோ அவங்கள்ட்ட கொடுத்துருவோம், அதனால் 60 கோடி ரூபாய் இருக்குது, அது உங்களுக்கு எப்படி வேணும் சார்னு சொல்லி கேட்டார். உடனே கிருஷ்ணசாமி சொன்னார், எந்த கான்ட்ராக்ட் எந்த ரேட்டில் ஃபைனலைஸ் பண்ணணும் அதுலேருந்து அந்த 60 கோடியை கழிச்சுட்டு மீதி தான் வாங்கி வேணும், கையெழுத்து போட்டு கொடு, இல்லைன்னா அந்த கான்ட்ராக்டே கேன்சல் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்லி அவர் அந்த மாதிரி அவர்கிட்ட கையெழுத்து வாங்கினார். அதாவது இந்த மாதிரி எத்தனையோ உதாரணங்கள் சொல்ல முடியும். அதிகாரிகள்கிட்ட வந்து நாணயமா இருந்தோம். ஆனால் அந்த காலத்தில் நாங்கள் இருந்தபோது நாணயமா இருந்ததுனால பனிஷ்மெண்ட்டுங்கிறது ரொம்ப அபூர்வமாக தான் இருந்தது. இருந்திருக்கு பனிஷ்மெண்ட்டு, ரொம்ப அபூர்வமாக இருந்தது. இப்போ நாணயமா இருந்தால் பிழைக்க தெரியாதுன்னு பேசுறது, அடுத்து அவருக்கு வந்து பனிஷ்மெண்ட் வர்றது, அப்படிப்பட்ட இன்சிடென்ட்ஸ் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறது வருத்தத்திற்குரியது. ஆனால் என்ன சொல்கிறேன், எல்லாருமே நினச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இப்போ ஒரு பொதுவான ஒரு அபிப்பிராயம் என்ன, ஐஏஎஸ்னா வசதியாக போயிட்டாங்க, அதுக்கப்புறம் அவங்க தங்களோட வசதியை பிரிக்குவாங்க அப்படின்னு ஒரு அபிப்பிராயம் இன்னைக்கு இருக்கு. இன்னைக்கு தேதிக்கும் ஐஏஎஸ்ல உள்ள பல நேர்மையான அதிகாரிகளை எனக்கு தெரியும். அந்த நேர்மை இருக்கிறதுனால தான் இன்னைக்கும் நமக்கு வந்து டிஸ்ட்ரிக்ட்ல எல்லாம் ஏழை எளியவர்களுக்கு, நான் ஒரு மினிஸ்டருக்கு தனி உதவியாளராக இருந்தேன். அந்நேரம் ஒருத்தர் வந்து எனக்கு வந்து ஒரு கடிதம் எழுதுறாரு. ஒருத்தர் அந்த பையன் சொல்றாரு, இந்த கரும்பு ஜூஸ் வந்து தெருவில் வித்துக்கிட்டு இருக்கேங்கய்யா. மினிஸ்டருக்கு எழுதினார், நான் பிஎஸ் மினிஸ்டருடைய பிரைவேட் செக்ரட்டரி, அவர் எனக்கு அனுப்பினார். கரும்பு ஜூஸ் வித்துக்கிட்டு இருக்கேங்கய்யா, எனக்கு ஒரு நாளைக்கு வந்து இந்த நான் சொல்றது 35 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு நாளைக்கு எனக்கு 40 ரூபா கிடைக்குது. 40 ரூபா அந்த காலத்தில் பெரிய வருமானம். கண்டிப்பா. ஆனால் அந்த பீட் கான்ஸ்டபிள் வந்து என்கிட்ட 30 ரூபா கேட்குறாருங்கய்யா, நான் எங்கேயா போவேன் அப்படின்னு சொல்லி மினிஸ்டருக்கு எழுதினார். மினிஸ்டர் அதை எனக்கு கொடுத்த உடனே நான் வந்து, நான் இப்போ சொன்னேன் ஆர்சி காந்தின்னு சொல்லி என்னுடைய பேட்ச்மேட் வந்து அந்நேரம் தமிழ்நாடு கவர்மெண்ட்ல இருந்து ஹோம் போலீஸ்ல வந்து டெப்ட் செக்ரட்டரியா இருந்தார். நான் காந்திக்கு அனுப்பினேன், இது என்னப்பா இது இவ்வளோ அநியாயமா இருக்கு, நீ பார்க்கணும்னு. காந்தி அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு என்கிட்ட வந்து, நான் அந்த பையனை கான்டாக்ட் பண்ணிட்டேன். கொஞ்ச நாள் கழிச்சு அந்த பீட் கான்ஸ்டபிள் தொந்தரவே கொடுக்கறது இல்லை. எப்படி அப்படின்னு, இல்லை நியூஸ் அனுப்புனேன் நான், என்ன நினச்சிக்கிட்டு இருக்க அப்படின்னு. பரவாயில்லையே லஞ்சத்தை நிப்பாட்டிட்டியே அப்படின்னு. உடனே அவர் சொன்னார், அந்த பர்டிகுலர் ஸ்பாட்டில் லஞ்சத்தை நிப்பாட்டிட்டேன்ப்பா, அவ்வளோதான். அடுத்து வேறு இடத்துல போய் அவன் என்ன செஞ்சான்னு நமக்கு தெரியாது. நம்முடைய அட்டென்ஷனுக்கு வர்றதெல்லாம் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம செய்யணும். இது மாதிரி இப்போ நான் ஒன்று கேட்குறேன், பிரைவேட் செக்ரட்டரிக்கு எனக்கு ஒரு நாளைக்கு 300 லெட்டர் மினிஸ்டருக்கு வருது. அந்த லெட்டரை பார்த்து நடவடிக்கை எடுக்காமல் இருந்தேன்னா எனக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அல்லது அதை நான் ஆர்சி காந்திக்கு அனுப்பும்போது ஆர்சி காந்தி நடவடிக்கை எடுக்காமல் இருந்தால் அவருக்கு ஒன்றும் ஆயிருக்காது. ஆனால் எங்களுக்கு கற்பிக்கப்பட்டது, வி ஆர் ஃபார் த புவர், வி ஆர் ஃபார் தி அண்டர் பிரிவிலேஜ். அதை நம்ம என்னைக்குமே விட்டுறக்கூடாது, என்னைக்குமே மறந்துடக்கூடாது. அப்படிப்பட்ட அதிகாரிகள் இன்னும் நிறைய பேர் இருக்காங்க, எத்தனையோ பேர் என்னால் சொல்ல முடியும். அப்படி ஹெல்ப் பண்றோம். ஓகே சார், இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் சார் யூபிஎஸ் மேல ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்கு மக்கள் மத்தியில் அப்படின்னு சொல்லி தான் பார்க்க முடியுது. இந்த விஷயத்த ராஜினாமா மூலம் மட்டுமே சரி பண்ணிட முடியாது, அதுக்கு மேலதான் இன்னும் டவுட் அதிகமாகும். அப்ப இந்த விஷயத்தை யூபிஎஸ்சி எப்படி கையாளணும்னு நினைக்கிறீங்க சார்? They should be transparent. முற்று முழுக்க வெளிப்படைத்தன்மையோடு இந்த வழக்கையும் இதை போன்ற பிற சம்பவங்கள் இருக்க முடியுமா என்பதை பற்றிய ஆய்வையும் அவர்கள் மேற்கொள்ள வேண்டும். அப்படி இருக்கும்போது அவங்க மேல உள்ள சந்தேகம், யூபிஎஸ்சி மேல சந்தேகம் வர்றதுங்கிறது இந்த நாட்டுக்கே ரொம்ப பெரிய கேடு. அதாவது எல்லா சீனியர் பொசிஷன்ல உள்ள ஐஏஎஸ், ஐபிஎஸ், ஐஆர்எஸ், இந்தியன் ரயில்வே சர்வீஸ் எல்லாருமே வந்து யூபிஎஸ்சி வந்து எலெக்ட் பண்றாங்க. அப்ப இவங்க வந்து ஒழுங்கா, இப்ப ஒரு ஆபீஸ் வந்து நாணயமா இருக்காருன்னா அது அவருடைய கொள்கையினால மட்டும் இல்ல, நாணயம் இல்லாம போச்சுன்னா என்னைக்காவது நடவடிக்கைன்னு சொல்லி வந்ததுன்னா போஸ்டிங்கே காலி ஆயிருங்கிற பயமும் இருக்கு. அப்ப இந்த பயமெல்லாம் உருவாக்குறது வந்து யூபிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் சிஸ்டம், பர்சனல் டிபார்ட்மெண்ட்டுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ். அப்ப முதல்ல வரும்போதே வந்து ஒருத்தங்க வந்து தூய்மையா வர்றாங்க, எந்த விதமான தவறு செய்யாம சர்வீஸ்குள்ள நுழைஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
அதை பற்றி ஏதாவது ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா மக்களுக்கு அரசு மேலே நம்பிக்கை போயிடும். அதனால யூபிஎஸ் வந்து ரொம்ப வெளிப்படைத்தன்மையோட இதை ஹேண்டில் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். இந்த சூழல் குறித்து உங்களுடைய அனுபவத்தையும் சேர்த்து நிறைய விஷயங்கள் நம்ம பகிர்ந்துட்டீங்க சார். மிக்க நன்றி சார். வணக்கம்ங்க. வணக்கம்.